மகான சீரியல் ப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மு காவேரிய பார்த்துட்டு, "உங்கள பார்த்தா மட்டும் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுது மிஸ். உங்ககிட்ட மட்டும் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு அவங்க அப்பாவோட லவ்வ காவேரி கிட்ட சொன்ன விதத்த பார்க்கும்போது, யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க ஃபைனலா சாரதா கன்வின்ஸ் பண்ணி, காவேரிய விஜய் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. விஜயும் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விஜய் சாப்பாடு பரிமாற எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும், காவேரி அம்மு கிட்ட நல்லா பேசுறாங்க. அம்முவும் காவேரி விஜய் சாப்பாடு பரிமாற எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும், காவேரி அம்மு கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்முவும் காவேரி கூட அவ்வளவு அட்டாச்டா இருக்கிறாங்க. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, "ராதா, இத்தன நாளா அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம் ராதா. இங்க பாரேன், அ நம்மளுடைய காவேரி அக்கா அவங்க அம்மான்னு தெரியாமலேயும் காவேரியோட எவ்வளவு க்ளோஸா பழகிக்கிட்டு இருக்கா. இது தெரியாம இவங்க 2 பேத்தையும் நம்ம பிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அம்மாவும் பொண்ணையும் பிரிச்சிருக்கவே கூடாது. பெரிய பாவத்த பண்ணிட்டோம் ராதா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்றாங்க. சரிங்கப்பா, நீங்க ஃபீல் பண்ணி எதையும் காட்டிக் குடுத்துறாதீங்க. காவேரிக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கான்ல அப்டின்ட்டு அங்க ராதா சொல்றாங்க. நான் ஒண்ணும் சொல்லலம்மா அப்டி சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கலாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்டின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "நீ ஏதோ கனவு கண்டேன்னு சொன்னேல்லடி, அதுல இவங்கலாம் வந்தாங்களா? ஓ! நடக்கிறதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுது அப்பனா" அப்டின்ட்டு சாரதா வந்து சொல்றாங்க. உடனே காவேரி, "என்னம்மா ஜோக் பண்றியா?" அப்டின்ட்டு கேட்டுட்டு விஜய் சித்தப்பா சித்திய பார்த்துட்டு காவேரி, "அன்னைக்கு நீங்க ரோட்ல என்ன வழிமறிச்சு பேசுனீங்கல்ல, அப்புறம் என் பேர் என்னன்னு கேட்டுட்டு, இல்லம்மா உன்கிட்ட நாங்க தப்பா பேசிட்டோம். நான் நெனைக்கிற பொண்ணு வேற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்க. உண்மைய சொல்லுங்க. அந்த பொண்ணு அப்படியே என்ன மாரி தான் இருப்பாளா? என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆச்சரியமா கேட்குறாங்க. விஜய் சித்தி வந்துட்டு, ஆமாம்மா அந்த பொண்ணு உன்ன மாதிரியே இருப்பா. அதனால தான் அந்த பொண்ணுன்னு நெனச்சு நாங்க உன்கிட்ட பேசிட்டோம். என்ன தப்பா நெனச்சுக்கிடாதம்மா. இப்ப தான் தெரியுது அம்மாவோட மிஸ்ஸு நீன்னு சொல்லிட்டு. அதுவும் அம்மாவுக்கு பிடிச்ச மிஸ்ஸா போயிட்ட அப்படின்னு விஜய் சித்தி சொல்றாங்க. அப்படின்னா அந்த பொண்ண நான் பார்க்கலாமா? என்ன மாதிரியே இருக்கிறவங்க இ நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களாமா? இங்க பாருங்களேம்மா, ட்வின்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கேன். அதுவும் என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க சொல்றத பாருங்களேன் அப்படின்னு சாரதா கிட்ட காவேரி காமெடியா பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாவுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மிஸ் மாதிரியே அவங்க இருப்பாங்களா பாட்டி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா, மிஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்கன்னு நினைச்சு உங்க மிஸ் கிட்ட நான் அன்னைக்கு பேசிட்டேன் அப்படின்ட்டு, இங்க விஜய் சித்தி அந்த குழந்தைகிட்டயும் சொல்லுது. மிஸ் அப்பனா உங்கள மாதிரியே அவங்க இருப்பாங்க போலக்க. அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, எனக்கும் அத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவங்கள அப்படின்ட்டு இந்த குழந்தைகிட்டயும் காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் சித்தப்பா காவேரி கிட்ட வந்துட்டு, "ஓ இங்க பாரு, உன்ன யார் இங்க வர சொன்னா? இத்தன நாளா இந்த வீட்ல நிம்மதியா இருந்துச்சு. நீ வந்ததுனால அந்த நிம்மதி பறி போயிடுமோன்னு எங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. மறுபடியும் விஜயோட வாழ்க்கையில நீ எதுக்கு வந்த? நீ வராம இருந்தா விஜய் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். விஜய் வீட்ல நீ அடி எடுத்து வச்சதுலருந்து விஜய் உன்னால பல பிரச்சனைகள சந்திக்க வேண்டியதாயிருச்சு. கடைசில அவனுக்கு உயிருக்கே ஆபத்து வந்து உயிர் பொழச்சதே பெரிய விஷயமா ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சித்தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "என்ன புரியணும் உனக்கு? இங்க பாரு, விஜயோட வாழ்க்கையில மறுபடியும் நீ வரக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அப்படி நீ விஜயோட வாழ்க்கையில வந்தன்னா, விஜய்க்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கலாம் நெனைக்கிறோம். நீ முதல்ல அவனோட வாழ்க்கைய விட்டு போயிடு." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு சாரதா, விஜய் எல்லாரும் வர்றாங்க. "என்னம்மா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு? விஜயோட வாழ்க்கையில நான் இருக்கக்கூடாது. விஜய் விட்டு போயிடு." அப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாரு? சொல்லுங்கம்மா. உண்மை என்னன்னு சொல்லுங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. அந்த நேரத்துல விஜய் வந்துட்டு சித்தப்பாவ பார்த்துட்டு, "ஏன் சித்தப்பா காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொல்றீங்க? எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? காவேரிக்கு பழச ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. பழச ஞாபகப்படுத்தினா காவேரி உயிருக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் சித்தப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "ஏன் மாப்பிள இப்படிலாம் பண்றீங்க? காவேரியும், விஜயும் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. அத ஏன் இப்படி கெடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "நான் என்ன கெடுத்தேன்? விஜய் சந்தோஷமா இருக்கணும். அவன் குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இவ இந்த வீட்ல மறுபடியும் வர ஆரம்பிச்சான்னா, விஜய்க்கு தான் பிரச்சனை வரும். விஜயும் குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க எதிர்பார்த்தீங்க மாமா. அது நடக்காது மாமா. அதுக்காக தான் சொல்றேன் மாமா. வேண்டாம் மாமா. இவன் விஜயோட வாழ்க்கையில வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனேவும் காவேரி வந்துட்டு, "எல்லாரும் நிறுத்துங்க. எனக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. சொல்லுங்க. அவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனேவும் சாரதா இருந்துகிட்டு என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, உண்மைய சொல்லும்மா. அவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அவர பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு குடுக்குற. அவரு ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறியே! அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயும் எனக்கு ஏதோ அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்க போய் தானே நீ அவர கவனிச்சுக்கிற. உண்மைய சொல்லுமா, போதுமா மறைக்காதம்மா. உண்மைய சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி பயப்படுறியா?" அப்படின்ட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "இனிமேலும் உண்மைய மறைக்கிறது பிரயோஜனம் இல்ல மாப்பிள. காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். காவேரி உண்மைய தெரிஞ்சுக்கிடட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா வந்து, "இங்க பாருடி, இது உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு சொல்லி தாண்டி நான் மறைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, "விஜய் தான் உன்னுடைய புருஷன்டி.
"இங்க பாரு அம்மு தான் உன்னுடைய குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் காவேரிக்கு அப்படியே தலையே வெடிச்சு போடுற மாரி இருக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததும், "என்னாச்சு காவேரி? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பதறி போறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு தண்ணிய எடுத்துட்டு வராங்க. தெளிக்கிறாங்க காவேரி மேல. உங்க அம்முவும், "மிஸ் என்னாச்சு மிஸ் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனேவும் காவேரி கண்ணு முழிச்சதும், "என்னம்மா சொன்ன? உண்மைய சொல்லும்மா. உண்மைய சொல்லு. இன்னும் எத்தன விஷயத்த என்கிட்டருந்து மறைச்சிருக்கம்மா? இவ்ளோ பெரிய விஷயத்த ஏம்மா என்கிட்டருந்து மறைச்ச? எனக்கு கல்யாணம் ஆன உண்மைய மறைச்சு எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு வேற நீ முயற்சி பண்ணியிருக்க. இதெல்லாம் எந்த விதத்துலம்மா நியாயம்? அதுவும் இல்லாம எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏம்மா என்கிட்ட இருந்து மறைச்ச?" பாவம் அம்மு. அவ அம்மா இல்லன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து ஃபீல் பண்றா. அவ அம்மா நான் தான்னு அவளுக்கே தெரியல. பாவம் அந்த குழந்தை படுற கஷ்டத்த பார்த்து எனக்கு எவ்வளோ வருத்தமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இத்தன நாளா எதுக்காக அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நல்லா பேசுறன்னு கேட்டதுக்கு, நீ என்கிட்ட பதில் சொல்லியிருந்திருக்கலாமே! கேட்டதுக்கு அவ அம்மா இல்லாத பிள்ளை. அதனால தான் அவள அக்கறையா பார்த்துக்கிறேன். அப்படிலாம் சொன்னியே! அந்த குழந்தையோட அம்மா நான் தான். அதனால தான் வந்து அவங்கள அக்கறையா பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாம்மா? ஏம்மா இப்படி இவ்வளோ பெரிய உண்மைய என்கிட்ட வந்து மறைச்சிட்ட? அப்படின்னு காவேரி உட்காந்து அழுகுறாங்க. உடனே விஜய் காவேரி கிட்ட போயிட்டு, பாரு காவேரி, அத்தை உன்கிட்ட வேணும்னே இதெல்லாம் மறைக்கல. அதாவது இந்த உண்மையெல்லாம் சொன்னா, நீ எப்படி தாங்குவ? அதனால தான் மறைச்சுட்டாங்க. அத்தை மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி, எங்க அம்மா தான் மறைச்சாங்க. ஆனா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல? இத்தன வருஷமா ஏன் என்ன தேடி வரல? என் குழந்தைய ஏன் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சீங்க? சொல்லுங்க. இதே தான் காரணமா? எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அதனால தான் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சீங்களா? என் குழந்தைய ஏன் என் கண்ல காமிக்கவே இல்ல? எனக்கு பழசு மறந்தாலும், என் குழந்தைன்னு சொன்னா நான் அந்த குழந்தைய கவனிச்சுக்க மாட்டேனா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பிடிச்சும் கேள்வி கேட்குறாங்க. உடனே விஜய், எப்படி காவேரி அதெல்லாம் சொல்லுவேன்? இங்க பாரு காவேரி, அத நான் உன்கிட்ட சொன்னேன்னா, நீ உன்னால தாங்க முடியாது காவேரி. நம்ம சுத்தி நடந்த சூழ்ச்சியெல்லாம் உன்னால ஏத்துக்க முடியாது காவேரி. இங்க பாரு, நீ உயிரோட இருக்கிறன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ இறந்துட்டன்னு தான் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அதையே நானும் நம்பிட்டேன். அதுதான் உண்ம. இப்ப ஸ்கூலுக்கு விட போகும்போது தான் உன்ன பார்த்து தான் நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு காவேரி. அதுவரைக்கும் நீ உயிரோட இல்லன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்க. நம்ம வாழ்க்கைய பாழாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன இதெல்லாம் யார் இப்படியெல்லாம் நம்ம நம்ப வச்சு நம்ம வாழ்க்கைய இப்படி பாழாக்குனது?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "நான் தாம்மா இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. அதாவது அந்த பசுபதினால உங்க 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருந்துச்சும்மா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டுக்கே. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி தாம்மா நான் இப்படிலாம் பண்ணிட்டேன்ம்மா. என்ன மன்னிச்சிடுமா. உன்னையும், குழந்தையும், விஜய்யும் பிரிச்சு வச்சது நான் பண்ண பெரிய தப்புமா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவும் காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே காவேரி சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து அழுகுறாங்க. "அம்மு இங்க வாடா, இங்க வா. அம்மு இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும், "ஓ! நான் இறந்து போனதுனால தான் நம்ம பிள்ளைக்கு நீங்க காவேரின்னு பேரு வச்சீங்களா?" அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கறாங்க. "ஆமா காவேரி. என்னால உன் பிரிவ ஏத்துக்கவே முடியல. அதனால தான் நம்ம குழந்தைக்கு நான் காவேரின்னு பேர் வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "வாடா, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எல்லாரும் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. இங்க பாரு அம்மு, உன் அம்மா உன்ன தேடி வருவாங்கன்னு நான் சொன்னேன்ல. உன் அம்மா வேற யாரும் இல்லடா. நான் தான் உன் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், அம்முக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருது. "நீங்க தான் என் அம்மாவா? அம்மா என்னை விட்டு இனிமேல் போக மாட்டீங்கல்ல?" அப்படின்ட்டு அந்த குழந்தை அழுகுது. காவேரியும், உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா. உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. ஆனா விஜய் சித்தப்பாக்கு மட்டும் கடுப்பா இருக்குது. இவங்க சேர்ந்தாங்கன்னா, அடுத்து நமக்கு தான் பிரச்சனை வருமே! இவங்க நல்லா சந்தோஷமா அந்த குடும்பத்தில எல்லாரும் ஒண்ணு போல இருப்பாங்க. இவங்க குடும்பம் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா, அப்பன்னா விஜய் சொத்தெல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சித்தப்பாக்கு அவரோட பிரச்சனை. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.